இதுல ரொம்ப வறுமை. சிறுவயதில எப்படிப்பட்ட வறுமைன்னா, நீங்க சொன்னா நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களான்னு நீங்க சொல்லுவீங்க. நான் போட்டிருக்க ட்ரெஸ் இன்னைக்கு என் ட்ரெஸ் இன்னைக்கு நான் நான் என் கர்த்தர் குடுத்த ட்ரெஸ்ஸு. ஆனா சிறு வயதில நான் யாரோ ஒருத்தர் ட்ரெஸ் பழைய ட்ரெஸ் தான் போட்டுருந்துருக்கிறேன். பழைய ட்ரெஸ்ஸுகள உடுத்தியிருக்கிறேன். நான் ஒரு 6, 7 வயதில பழைய யாராவது ஒரு ட்ரெஸ் குடுத்தாங்கன்னா, அதை வாங்கி நான் போட்டிருக்க நாட்கள் உண்டு. ஒரு புரோட்டாவுக்கு ரோட்ல நின்னு நான் அழுத நாட்கள் உண்டு. ஒரு புரோட்டாவுக்கு நான் வந்து ஏங்குன நாட்கள் உண்டு. ஒரு வாழைப்பழத்துக்கு ஏங்குன நாட்கள் உண்டு. ஒரு ஷூக்கு ரொம்ப ஏங்குன நாட்கள் உண்டு. அந்த மாரி எங்க வாழ்க்கை ரொம்ப வறுமையில, தரித்திரங்கள்ல இருந்துச்சு. 20 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. நடந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. யார்ட்டயும் காணிக்கை வாங்க மாட்டாங்க. அதே வேளையில தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க. ரொம்ப வறுமை, பயங்கரமான வறுமை. அநேகர் வந்து வீட்ல நெறைய விடுதலை வாங்கிட்டு போவாங்க. நெறைய பேர் கட்டிலோடு வருவாங்க, உபத்திரவோடு வருவாங்க. மென்டல் வந்து ஒரு ஒரு 2 வாரம், 3 வாரம் அங்கேயே தங்கியிருந்து, அந்த ஊழியத்துல கர்த்தர் விடுதலையாக்கிருவாரு. கர்த்தர் சுகமாக்கி அனுப்பிருவாங்க. ஆனா எங்க வாழ்க்கையில இந்த வறுமை, பயங்கரமான வறுமை, தரித்திரம், பயங்கரமான போராட்டத்தோடு நாங்க நடந்து கொண்டிருந்த காலங்கள். நான் சொல்லுகிறேன் 1983, 86, 87, 88 அந்த அந்த வருடங்கள்ல கடந்து வந்த பாதைகள். நான் கடந்து வந்த பாதை. ஒரு கசப்பான பாதை. நெறைய நாட்கள் பசியோட இருந்திருக்கிறேன். பசியோட கூட நெறைய வீடுகளுக்குள்ள நின்றுருக்கிறேன். ஆனா, யார் வீட்லயும் போய் நான் போய் இதே வறுமையில போராட்டங்களோடு என்னோட வாழ்க்கை பயணிச்சுட்டே இருந்தது. நான் படிச்சது ரொம்ப குறைவான படிப்பு தான். பெரிய அளவுக்கு நான் படிக்கல. நல்ல ஒரு டெய்லர் வேலைக்கு போயிருந்தேன். அ எந்த வேலைக்கு போனாலும் ஒரு ஒரு ஆசீர்வாதம் இல்ல. நான் வேலைக்கு போனது ஒரு 14 வயது, 13 வயசுல வேலைக்கு போயிட்டேன். அ படிப்பு வராதனால நான் வேலைக்கு போயிர்றேன்ப்பான்ட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். நல்லா அப்பா என்ன பண்ணாருன்னா, சரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எங்க அப்பா என்ன டெய்லர் வேலை கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி டெய்லர் வேலை கத்துக்கிட்டாரு. நல்ல ப்ளவுஸு இந்த மாரி மத்த எல்லா காரியங்களும் நல்ல கிருபையா ஆண்டவர் கற்றுக் குடுத்தார். நான் எங்க வேலைக்கு போனாலும் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங். 14 வயதில நல்ல ஒரு ஜாலியான லைஃபு. என் நண்பர்களோடு ஜாலி. என் நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவனோடு ரொம்ப ஜாலியா லைஃப் போயிட்டு இருந்தது. நல்ல ஒரு வாலிப பிராயம். ஒரு 14 வயது எட்டியது. 14 வயசுல நெறைய கனவுகளோடு, ஆசைகளோட என் வாழ்க்கைய நான் ஆரம்பிச்சேன். இயேசுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாம போச்சு. 14 வயதுக்கு தாண்டுனதுக்கப்புறம் சிறு வயதில நெறைய வறுமைய அனுபவிச்சேன். நெறைய கஷ்டப்பட்டேன் உண்மதான். ஆனா 14 வயது வர 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 வயது அந்த குறிப்பிட்ட வயது ஆகும்போது எனக்குள்ள வசனம் சொல்லுது, பிதா ஒருவன் எடுத்துக்கொள்ளாவிட்டா ஒருவன் வருவதில்லை. அப்ப இந்த 14 வயதுல எனக்குள்ள வந்த ஒரு பெரிய தாட்டு, அ ஏசப்பா மேல ஒரு பயங்கர வெறுப்பு. ஏன்னா, இந்த வாழ்க்கை இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ போராட்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு தாட் எனக்கு இருந்துட்டே இருக்குது. ஆனா ஊழிய ஆரம்ப நாட்கள்ல. அப்ப வாலிப பிராயம் வர 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 உலகத்துடைய பாவங்கள் என்னை ரொம்ப ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுச்சு. தவறான பழக்கங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஸு, அ என்ன பழக்கம் வேணா பண்ணலாம். ஜாலியா இருக்கலாங்கிற ஒரு மைண்டுக்கு வந்தாச்சு. வீட்லருந்து வரும்போதே ஒரு பாவத்தோட தான் வருவேன். சில பாவம் செஞ்சுட்டு தான் அங்கேருந்து திருப்பூர்லேருந்து வரும்போதே சில பாவம் செஞ்சுட்டு வருவேன். வேலைக்கு போறேன்ட்டு வேலைக்கு போக மாட்டேன். சில பழக்கங்கள துணிகரமா செய்வேன். ஆனா கடவுளுக்கு பயப்படுவேன். ஆண்டவருக்கு தேட மாட்டேன். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுவேன். இப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா எங்க அம்மாவுக்கு நல்லா கிருபை, வெளிப்பாட்டு கிருபை இருக்கு. நான் வீட்டுக்குள்ள வரும்போது நான் என்ன பாவம் செஞ்சு வந்திருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேங்கிறத என் தாயார் முகத்த பார்த்தா கண்டுபிடிச்சுருவாங்க. நெறைய பாவங்களோடு, பாவ இச்சைகளோடு, உலகத்தினுடைய நண்பர்களோடு ஜாலியா இருக்கணும், ஜாலியா குடிக்கணும். நெறைய பாவங்கள என்னுடைய வாழ்க்கையில நான் செய்தது நெறைய இருக்குது. 17 வயதுல நான் செய்தது நெறைய இருக்கு. 14 வயதிலிருந்து 17 வயது வரைக்கும் பயங்கரமான பாவச்சேறு. பாவத்துல வெளிய வர முடியாத அளவுக்கு என் பலக்குள்ள பாவம். எல்லாம் சொல்ற வார்த்தை, நீங்கலாம் ஊழியம் பண்றீங்க. உங்க 2வது பையன் இப்படி இருக்கான். இவன் ஒரு மாரி இருக்கான். இதுதான் அவங்க நெறைய பேர் எங்க அப்பா திட்டிட்டே இருப்பாரு. இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கான்னு திட்டிட்டே இருப்பாரு. எனக்கு பயங்கர வெறுப்பா இருக்கும். ஜெபிக்க சொன்னா கோவம் வரும். வேத வாசிக்க சொன்னா கோவம் வரும். எனக்கு ஜெபிக்கவே பிடிக்காது. எந்நேரம் ஜெபம் ஜெபங்கிறாங்க. என்னடா எந்நேரம் இயேசு இயேசுங்கிறான்னு சொல்லி எனக்கு பயங்கர கோவம் வரும். இப்படியே கடந்து வந்த பாதையில நடந்து போயிட்டு இருக்கும்போது, எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆண்டவரு நெறைய வர்றாங்க. அப்பாட்ட வர்றாங்க, அம்மாட்ட ஜெபிக்கிறாங்க, விடுதலை ஆகுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்ல. ஏன் விடுதலை இல்லன்னா, நான் ஒரு சில பாவத்தோடு இருக்கிறேன். இந்த பாவம் என்னைய ஆட்கொள்றது. இந்த பாவம் என்னை அப்படியே மூழ்குது. உலக அன்பு தேடி நிக்கிறேன். உலக ஃப்ரெண்ட்ஸ் தேடி நிக்கிறேன். பாவ பழக்கங்களுக்கு சிற்றினுக்குள்ள ரொம்ப அடிக்ட்டா இருக்கிறேன். நான் ஆண்டவர வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன். உலக பாவம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்படி ஒரு 17 வயது வரைக்கும் எனக்கு அந்த பாவ இச்சைகள், உலகத்தினுடைய பாவங்கள் என்னை அப்படியே மூடுச்சு. அவ்வளோ டோட்டலா நான் ஆண்டவருடைய தூரம் போயிட்டேன். 17 வயதில டோட்டல் சேஞ்ச். என் வாழ்க்கையில இயேசுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற ஒரு நிலைமையில இருக்குது.
எப்படி வேணா வாழலாம், ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்தாச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்டக் ஆயிட்டு இருக்குது. நான் எங்கெல்லாம் வேலைக்கு போறேனோ அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருது. எங்கெல்லாம் வேலைக்கு போறேனோ ஏன்னா ஆண்டவர விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்ட்ட பேசல, ஆண்டவர்ட்ட பழகல, ஆண்டவரோடு நான் எந்த ஜெபம் பண்றதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல. கட்டாயத்தின்படி ஜெபிப்பேன். சும்மா ஜெபம் பண்ணுவேன். ஆனா விருப்பம் மன விருப்பமா நான் ஜெபிச்சதில்ல 17 வயதுல. இப்படியே பாடல வந்து பாதையில போயிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சத்துருடைய போராட்டம் எனக்கு இருந்துட்டே இருக்குது. தற்கொலையான எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருக்குது. நீங்க அரளை விதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி தோணுங்க? அரளை விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தோணும்னா, என்னால அது ஒரு பாய் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? எனக்கு அப்படி இருக்குன்னா பொரிச்சு பாக்கெட்ல வச்சுக்கணும். பொரிச்சு என் பாக்கெட்ல வச்சுக்கணும். என் பாக்கெட்டுக்குள்ள நான் அந்த அந்த அரளை விதை உள்ள இருக்க விதை என் பாக்கெட்ல இருக்கணும். இந்த அரளை விதைய எடுத்துட்டு எப்போதும் எனக்குள்ள அந்த உள்ள இருக்கிற பொடி எப்பாவது சாப்பிடணுங்கிற ஒரு தாட்டு இருந்துட்டே இருந்தது. நானும் என் நண்பரும் சொல்லிட்ட வார்த்தை, "டேய் மாப்பிள, இது நம்ம எப்பாவது ஒரு நாள் வாழ்க்கைய முடிக்கிறப்ப இத முடிச்சுக்கோட்றா." இது நாங்க பேசிட்டே இருப்போம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா என் ஃப்ரெண்டோட ரொம்ப க்ளோஸ் அவன். அவனோடு நெறைய விஷயம் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். அப்போ ஒரு முறை நானும் அவனும் பேசிட்டு இருக்கிறோம். அவன் அந்த மருந்து குடிச்சுட்டான். அந்த அரளி விதைய குடிச்சுட்டான். அவன கர்த்தர் காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு உயிரோட இருக்கிறான். ஆனா நான் என் பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிறேன். என் 18 வயது ஆகுது. ஆனா என் பாக்கெட்ல இருந்துட்டே இருக்குது. எங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியாம எடுத்து வைப்பேன். வீட்டுக்கு வரும்போது, வேலையிலிருந்து வரும்போது என் பாக்கெட்ல அது இருந்திருக்கும். அப்பா, அம்மாவுக்கு தெரியாது என்னன்னு. ஏன்னா உள்ள இருக்க தோல் எடுத்துட்டு அந்த விதைய மட்டும் வச்சிருப்பேன். பாக்கெட் பண்ணி வச்சிருப்பேன். பொடின்னு வச்சிருப்பேன். அது என்னன்னு தெரியாது. இப்படியே கடந்து போயிட்டு இருக்குது. எனக்கு ஒரு ஸ்டக் ஆகுது எப்படின்னா, நான் எங்கெல்லாம் வேலைக்கு போறேனோ அந்த கம்பெனி மூடிடுறாங்க. கேட்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். கால் வச்சா ஆசீர்வாதம். ஆனா எனக்கு நான் கம்பெனி எங்கெல்லாம் ஏறுறனோ, நான் சொல்றேன் 17 வயதுல, 18 வயதுல சொல்லுகிறேன். எங்கெல்லாம் கம்பெனிக்கு வைக்கிறனோ, அந்த கம்பெனி எல்லாம் மூடிடுறாங்க. எங்கெல்லாம் வேலை நல்லா இருக்குதோ, அங்கெல்லாம் போகும்போது சொல்ற முதல் வார்த்தை, "நீ கம்பெனிக்கு நீ வராத வரைக்கும் நல்லா இருந்தது. நீ எப்ப வந்தியோ அப்பவே கம்பெனில ஆர்டரே இல்லைம்பாங்க. வேலை இல்லைம்பாங்க. நான் வந்த ஒரு நாள்ல வேலை இல்லைன்றுவாங்க." இது இல்லவோட இது அல்டிமேட்டா என்னன்னா, ரொம்ப அந்த கம்பெனி நேசிச்சு, அந்த வேலை மேல ரொம்ப ஆர்வமாயி நான் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா, அந்த கம்பெனி ஓனர் இறந்துருவாரு. இந்த மாரி எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா ஆயிப்போச்சு. இது தோல்வியா எனக்கு இருந்துச்சு. எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் ஆனா நல்லா வேலை செய்வேன். வேலைக்கு சோம்பேறித்தனம் பண்ண மாட்டேன். நல்லா வேலை செய்வேன். ஒரு வாரம் போனா ஒரு 5000, 6,000 சம்பளம் வாங்கிருவேன். அப்படிப்பட்ட என் கையில அப்படியே ஒரு பலத்த ஆண்டவர் குடுத்திருந்தாலும், ஆசீர்வாதத்த பயங்கர தடை. ஏன்னா நான் போற இடமெல்லாம் விளங்க மாட்டேங்குது. எங்க போனாலும் ஆர்டர் இருக்க மாட்டேங்குது. எங்க போனாலும் கம்பெனி மூடிடுறாங்க. இப்ப சொல்ற முதல் வார்த்தை, "நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி மூடுனாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டர் இல்லாம போச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நேத்து வரைக்கும் வேலை இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு வேலை இல்லம்பாங்க." இந்த வார்த்தைய நான் கேட்டு இருக்கும்போது எனக்குள்ள பெரிய ஒரு கேள்வி. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சாபமா இருக்குது? ஆனா நான் பாவத்த விடல. உலகத்துடைய பாவத்துக்குள்ள இருக்கிறேன். உலகத்து தியேட்டர் படங்களுக்கு தெரியாம படத்துக்குள்ள போறேன். உலகத்தோட நடிகருக்கு அடிமையா இருக்கிறேன். உலகத்துடைய சிற்றுண்ட பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறேன். என் வாயில சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்கள் இச்சைகளோடு உலகத்தினுடைய பாவ அருவருப்புக்குள்ள அடிக்ட்டா இருந்தவன் நான். பாவ எண்ணங்களோடு தியேட்டர் வாசல்ல வேலைக்கு கிளம்புற மாரி கிளம்பி போய் தியேட்டர் வாசல்ல லைன் நின்னவன் நானு. தியேட்டர் வாசல்ல புதுப்படம் ரிலீஸ் ஆகும்போது, திருப்பூர் பகுதியில ஒரு தியேட்டர் வாசல்ல நின்னு சட்டையில கிழிச்சுக்கிட்டு, என் சட்டைய கிழிக்கிறாங்க. நான் கிழிச்சுக்கிட்டு கூட தியேட்டருக்குள்ள போய் படத்த பார்த்துட்டு 2 படம், 3 படம் பார்த்துட்டு வந்த நாட்கள் உண்டு. 17 வயதுல சொல்லுகிறேன். அப்ப நமக்கு தெரியாது. யாருக்கும் தெரியல. யாரு பார்க்க போறதில்லன்னு நெனச்சேன். பஸ் ஏறி வரும்போது, இந்த நூல் இருக்கு இல்லைங்க, பாபின் நூல் இருக்கு. பாபின் நூல வாயில கடிச்சு, ஒவ்வொன்னா மேல போட்டுக்குவேன். அந்த பஸ்ல வரும்போதே போட்டுக்குவேன். கேட்டா வேலை கம்மியா இருக்குன்னு சொல்லுவேன். சம்பளம் வரலன்னா, ஓனர் வெளிய போயிட்டாருன்னு சொல்லுவேன். இந்த மாரி என் வாழ்க்கையில பொய் மாரி இருந்தது. 17 வயதுல அப்படிதான் 17 வயதுல ரொம்ப அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு கம்பெனி எனக்கு ரொம்ப ஒரு கம்பெனி அது ரொம்ப எனக்கு சூப்பர் லைன்பாங்க கம்பெனி பேரு. அதுல ஒரு அண்ணன் இருந்தாங்க. ரொம்ப எனக்கு புடிச்ச அண்ணன். அந்த நாட்கள்ல நான் பண்ற ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ரொம்ப அந்த நாட்கள்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நான் சொல்லக்கூடாது சொல்றேன் ஆனாலும். ஒரு குறிப்பிட்ட படம், தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட கேரக்டர் சுல்லான். எனக்கு வச்ச பேரே சுல்லான்னு வச்சாங்க. ஏன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டி. அவர் பம்பர் ஆக்டிவ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆக்டிவா இருப்பேன். பயங்கர ஆக்டிவா இருப்பேன். ஜாலியா இருப்பேன். நான் எங்க இருக்கிறேனோ அங்க ஜாலியா இருப்பேன். அப்ப அந்த அண்ணன் ரொம்ப என் மேல ரொம்ப, "டேய் நீ சுல்லாடா ஏன்டா வேலைக்கு வரலன்னா?" நான் அவருக்கே ஃபோன் பண்ணி, எங்க அப்பா மாரி ஃபோன் பண்ணுவேன். எங்க அப்பா மாரிக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு பிரபு வரமாட்டான், உடம்பு சரியில்ல நானே எனக்கு நானே லீவ் சொல்லுவேன். அந்த மாரி பலமுறை அவர்ட்ட போய் சொல்லி ஃபோன்ல சொல்லியிருக்கிறேன். பலமுறை ஃபோன் அன்னைக்கெல்லாம் ஃபோன் இன்னைக்கு ஃபோன் இல்லைங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பட்டன் ஃபோனு ரூ. 1 காயின் ஃபோன் தானுங்க. இந்த ரூ. 1 காயின் ஃபோன்ல போய் அவருக்கு அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கணேஷ் அண்ணன். அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன், "அண்ணா இன்னைக்கு அ அப் அப்பா நான் வந்து பிரபுவோட அப்பா பேசுறேன். பிரபுக்கு உடம்பு சரியில்ல லீவுன்னு" சொல்லுவேன்.
அவர் அப்படிங்களாப்பாம்பாரு. அப்படியெல்லாம் ஏமாத்திட்டு வந்தேன். ஆனா எல்லாத்தையும் ஏமாத்துனேன். உண்டாக்குன தெய்வத்த ஏமாத்த முடியல. உள்ள வரும்போது பயமா இருக்கும். அம்மாகிட்ட வரும்போது. ஏன்னா அம்மாக்கு வந்து தீர்சன வரம் இருக்கறனால, அவங்க வெளிப்பாடா சொல்லிருவாங்க. இந்த டேட்ல எங்க இருந்த? இந்த டேட்ல என்ன பண்ணுனேன்னு எங்க தாயார் கரெக்ட்டா கேட்பாங்க. ஏன்னா அந்த டேட்ல ஏதோ ஒரு பாவத்தூள் செஞ்சிருந்திருப்பேன். இந்த டேட்ல என்ன பாவம் பண்ணியிருப்பேன்னு கரெக்ட்டா எங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த டேட்ல நீ செய்ற பாவம் எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு. நீ இப்படி செய்ற ஆண்டவர் உன்னை பாருன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் என் தாயும், தகப்பனும் எச்சரித்துக் கொண்டிருப்பாங்க. நான் வந்து இதை வந்து ரொம்ப எதிர்த்து நிக்கிறேன். எங்க அண்ணன் ரொம்ப சூப்பர் கேரக்டர். எங்க அண்ணன் ஹாஸ்டல்ல படிக்கிறாரு. ஹாஸ்டல்ல தான் வளர்றாரு. அவர் பைபிள் காலேஜ் பாஸ்டராவே இன்னைக்கு பாஸ்டரா இருக்காரு. அன்னைக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. நான் அப்படியே டோட்டல் என்ன பார்த்து சொல்லுவேன் ரட்சிக்கப்படலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சபை ஊழியர் செய்றாங்க. ஆனா ஜெபம் ஆரம்பிக்கும் போது நான் இருப்பேன். ஜெபம் முடியும் போது இருக்க மாட்டேன். ஏன் இருக்க மாட்டேன்னா, அந்த பிரேயர்ல கலந்துக்கிறதுக்கு எனக்கு எந்த இஷ்டமும் இருக்காது. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து பேசிட்டு மாப்பிள இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இங்க இப்படி படம் இருக்குது. இந்த படத்துக்கு போலாம். இங்க போலாம்னு ஜாலியா சொல்லிக் கொண்டிருப்பேன். குறிப்பிட்ட ஒரு நடிகர் முன்னாடி பின்னாடி போயிட்டே இருந்தேன். குறிப்பிட்ட நடிகர் பின்னாடி அவங்க என்ன செய்றாங்களோ, அது மாரி நான் செய்து கொண்டேன். ஒரு பாஸ்டரோட பையன். என் கழுத்துல பெரிய ஒரு கொசு ஸ்டாண்டு. நீங்க கொசு சிலை வைக்கிறீங்கல்ல, இந்த கொசு ஸ்டாண்ட அப்படியே ஒரு ரோப்ல அப்படியே கட்டி அப்படியே கழுத்துல போட்டுக்குவேன். இந்த கையில ஒரு ஹெல்மெட், இந்த கையில ஒரு எலும்புக்கூடு, இந்த கையில ஒரு எலும்புக்கூடு, இந்த கையில ஒரு எலும்புக்கூடு. இதெல்லாம் போட்டிருப்பேன். இந்த கை ஃபுல்லா ரோப்பு. பிளாக் சட்டை போட்டுக்குவேன். பிளாக் ஷூ போட்டுக்குவேன். என் வாழ்க்கையில யார பின்பற்றணும் அவங்கள மாரி நடக்க நினைச்சுக்குவேன். நெறைய டயலாக் பேசுவேன். ஜாலியா இருக்கணும்னு நினைப்பேன். ஜாலியா இருக்கணும். லைஃப என்ஜாய் பண்ணணும். ஏன்னா ஆண்டவருக்கு எனக்கு எந்த ஒரு ஐக்கியமே இல்ல. நான் என் பாவத்தோடு வாழ்கிறேன். என் வாழ்க்கைய எழுந்தோனே என்ன பாவம் செய்யலாம்? எங்க போலாம்? என்ன பண்ணலாம்? ஜாலியா இருக்கலாம். இதுதான் என்னுடைய தாட்டு. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாங்கிற ஒரு பெரிய எனக்குள்ள ஒரு ஒரு ஆசை. பாவம். நான் பாவம் செய்யறப்போ, அந்த பாவம் ஜாலியா செய்ய ஆரம்பிச்சேன். போக, போக அந்த பாவத்த விட்டு என்ன வெளிய வர முடியல. ஆனா என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்ல. வெறுமையா இருக்கிறேன். 0. எல்லாரும் சொல்ற வார்த்தை, சின்ன பையன் எப்படி இருக்கிறான்? சின்னவனே எப்படி இருக்கிறான்? இவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி அப்பாட்ட நெறைய விஷயம் சொல்லுவாங்க. அப்பா, அம்மாக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்ல. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா தெரியாதுன்னு நான் நெனச்சுட்டு இருப்பேன். இப்படியே கடந்து போன நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. 17 வயது அந்த அந்த கரெக்ட்டா வரும்போது, ஒரு நாள் எனக்கு ஒரு பெரிய ஒரு தாட் வருது. எனக்கு தற்கொலை எண்ணம் ரொம்ப போராட்டம். தற்கொலையான எண்ணம் ஒரு பக்கத்துல, பிசாசுன்னு போராட்டம் ஒரு பக்கத்துல, எனக்குள்ள வெறுமை காணப்படுது. நான் ஜெபிச்சாலும், ஜெபம் பண்ண ட்ரை பண்ணாலும் என்னால ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. வேதத்தை வாசிச்சாலே புரிய மாட்டேங்குது. ஆசை இருக்குது. மற்றவங்க மாதிரி ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு போகணும் ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா என்னால வெளிய வர முடியல. உலகத்துடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. இதுதான் என் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கு. ஒரு நாள்ல வீட்ல ஒரு பிரேயர் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பிரேயர். அது ஈவினிங் ஒரு எழுப்புதல் கூட்டம். அங்க அண்ணா வந்தவங்க பீலா. அவங்க அவங்க பேரு பீலா. அவங்க பேரு. அந்த பாஸ்டர் அம்மா பேரு பீலா. அழகா ஒரு பிரசங்கம். யோசேப்ப குறிச்சு ஒரு வசனம் வாசிக்கிறாங்க. அவன் யோசேப்பு கனிதருகிற திராட்சை கொடி. யோசேப்பு கனிதருகிற திராட்சை கொடி. இதுதான் அவங்க சொன்னது பிரசங்கம். இப்போ எனக்கு ரொம்ப அந்த வசனத்தை கேட்கும்போது எனக்குள்ள வாஞ்சு வருது. ஏன்னா எப்பவுமே எழுந்து ஓடுறவன். அன்னைக்கு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. எல்லாரும் ஆசிரியர் நல்லா இருக்கிறாங்க. என் வாழ்க்கை மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. என் வாழ்க்கை மட்டும் இப்படி வெறுமையா இருக்குது. என் கையில ஒரு காசு இல்ல, ரூ. 1 இல்ல. ஒரு சேமிப்பு இல்ல. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்ல. ஜாலியா இருக்கிற அப்பா, அம்மாவுக்கு ஊழியம் பண்றாங்க. என் வாழ்க்கை இப்படி இருக்குது. இது மாதிரி பல காரியங்கள யோசித்து அந்த இடத்துல உட்கார்ந்து நான் அழுகுறேன். ஆண்டவரே, நான் வந்து உங்ககிட்ட வேண்டாம் வெறுப்பா தான் நான் வாழ்றேன். ஆனா ஒரு முறை நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த யோசேப்பு கனிதர திராட்சை செடின்னு சொல்றாங்க. என் வாழ்க்கைய மற்றவங்களுக்கு கனிதருகிற வாழ்க்கை இருக்கணும். இதுதான் நான் வந்து அவர்ட்ட கேட்கிறேன். கெஞ்சுறேன் ஆண்டவர்ட்ட. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு அங்க ஆலயத்துல நிறைய பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ற அனுபவத்தோடு இருக்கிறாங்க. நான் பாவத்தோடு இருக்கிறனால என்னால அதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா. என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி என் பாவத்தை எல்லாம் அறிக்கிட்டே இருக்கிறேன். அந்த யோசுவா குறிச்சு பேசுன அந்த வார்த்தையில என் வாழ்க்கையில ஆண்டவரே என்ன வாழ்க்கையில தாங்க. என் வாழ்க்கையில இந்த பாவத்தொட்டு நான் மறந்து திரும்பணும். என் பாவத்தொட்டு மறந்து திரும்பணும். நான் உனக்காக வாழணும்னு சொல்லி அந்த நேரத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்தோன்ன தேவனுடைய தரிசனம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த கண்ல என்னால பார்க்க முடியல. இந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் சொல்லப்படுற இந்த கண்கள்ல பார்க்கிற மகா வெளிச்சம், ஒரு சூரியனை போல வெளிச்சம் என் வாழ்க்கையில. அந்த வெளிச்சத்தை பார்க்கிறேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆவியான பலமா என் மேல இறங்குறாரு. அதோட சரி என் பாவ சிந்தனை போயிடுச்சு. இச்சின் சிந்தனை போயிடுச்சு. அசுத்தமாய் செய்யற ஒரு சில பழக்கங்களை விட்டு போயிடுச்சு. தவறான படங்கள் பார்க்கறது போயிடுச்சு. சினிமா தியேட்டருக்கு போற எண்ணம் போயிடுச்சு. ஆண்டவருக்கு உண்மையா வாழணும். ஜெபிக்கணும். வேத வாசிக்கணும். அவருக்காக வாழணுங்கிற தாட் வந்துட்டே இருக்குது.
17 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் இயேசுவனை அவர் தேடி வந்து என்னை பிடிச்சுக்கிட்டாரு. அந்த இடத்துல பாவச்சேற்றில் கடந்த என்ன, அருவருப்பா கடந்த என்ன, உலகம் வெறுத்த என்ன, இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, படிப்பு இல்லை, அறிவு இல்லை, அழகு இல்லை சொன்ன என்ன ஆண்டு என்னை தேடி வந்து என்னை அவர் தொட்டுட்டாரு, சுகமாக்கிட்டாரு, வாழ்க்கையை மாத்திட்டாரு. தற்கொலை எண்ணம் போயிடுச்சு. 18 வயது வர 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 தேவனை பிடிச்சுக்கிட்டு ஆண்டரை என்னை பிடிச்சுக்கிட்டாரு. அதிகாலை 2 மணிக்கு எந்த ஜெபம் பண்ணுவேன், 3 மணிக்கு எந்த ஜெபம் பண்ணுவேன், 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். என் இருதயமெல்லாம் என் ஏசப்பாக்கா வாழணும், ஆண்டருக்கா வாழணும், ஆண்டுக்கா வாழணும், ஆண்டவரே வாழ்க்கையை ரட்சித்திருக்கிறாரு, என் பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது 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 ஜெபித்துக் கொண்டே வந்தேன். அழுது அழுது கண்ணீர் வடிச்சு கொண்டே வந்தேன். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன மாதிரி வாலிபர்களுக்காக, என்ன போல வாலிபர்கள் தம்பிமார்களுக்காக, ஏன்னா நான் பாஸ்டரோட பையனா இருந்தும், ஒரு ஊழியருடைய பையனா இருந்தும், நான் இன்னைக்கு பாவத்தில் கடந்து ரட்சித்திருக்கிறீங்க, நான் மற்றவர்களுக்காக வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அழுது அழுது ஜெபிப்பேன். யாரை பார்த்தாலும் இயேசுவோட அன்பு சொல்லுவேன். யாரை பார்த்தாலும் கண்ணீர் விட்டு அழுவேன். இயேசு அப்பா நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. முதல்ல சினிமா பாடல பாடுவேன். சில நடிகரோட பின்னாடி போடுவேன். ஆனா எப்போ அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில் வந்துச்சோ அதுல இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. சத்தம் சொல்லுச்சு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவேன். நான் அவன்கிட்ட விலகுவேன்னு சொல்லுவேன். நான் அவன்கிட்ட விலகுவதில்லை, அவன் நான் கைவிட சொல்லிட்டே இருக்கும். சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்புறம் அவரை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வந்துருச்சு. அப்புறம் எனக்கு ஆண்டோட கிருபை என் மேல அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார். இதெல்லாம் விடுற கஷ்டப்பட்டனோ அதெல்லாம் இருந்து விடுதலையாக்கிட்டார். அப்புறம் என் வாழ்க்கை டோட்டல் சேஞ்சு. நல்லா சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சில் இருக்கிறேன், சர்ச்சில் முக்கியமான எல்லா ப்ரேயர்ல கலந்துக்கிறேன். அப்பா அம்மாவோட ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசை, ரொம்ப ஆர்வப்படுறேன். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசிட்டாரு, என்னோட ஊழியத்தை செய்வேன், நீ ஊழியத்தை செய்வேன்னு சொல்றேன். நான் சொல்றேன், ஆண்டவரே தயவு செஞ்சு நீ விட்டுருங்க, நான் ஊழியம் செய்ய மாட்டேன். எனக்கு ஊழியம் வேண்டாம்ப்பா, என் தகப்பனார், தாய், என் சகோதரர் எல்லாம் ஊழியம் பண்றாங்க, நானும் ஊழியம் பண்ணிட்டா இங்கே வறுமையா இருக்குது, நான் எப்படி ஊழியம் பண்ணுவேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன்ட்டு 2012 கர்த்தர் அழைக்கிறார். 2012 கர்த்தர் ஊழியத்தை சாலை அழைக்கிறார். 2012 இருந்து நான் ஊழியத்துக்கு என்னை அழைத்து கொண்டு இருக்கிறேன். நான் வரவே இல்லை. ஆண்டவரே 2012